வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று அங்குரார்ப்பணம். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள் இணைந்து நடத்தவுள்ள பெரும் பேரணி வரும் 21ஆம் தேதி நுகேகுடையில் நடைபெறவுள்ளதாக உதய கமன்பில தெரிவிப்பு. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டிலான் பெரேரா. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளத்தை நிச்சயம் வழங்குவோம் என அமைச்சர் சமந்த வித்யாரத்ன வலியுறுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். போதைப்பொருள் பேரழிவை வேரோடு ஒழிக்க முனைவதாக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று அங்குரார்ப்பணமாகின்றது. இந்த தேசிய முயற்சியின் தொடக்க விழா இன்று காலை 10 மணிக்கு கொழும்பு சுகததாச உள்ளக அரங்கில் நடைபெறுகிறது. இதற்கு முன்னர் போதைப்பொருள் எதிர்ப்பு தேசிய செயற்பாட்டை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஊடக நிறுவனங்களின் தலைவர்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி தெரிவிக்கையில், அரசியல் அல்லது பொருளாதார விடயங்களில் விவாதிக்கலாம், ஆனால் நாட்டை ஆழமாக பாதித்து வரும் போதைப்பொருள் பேரழிவினை ஒழிப்பது குறித்து இனிமேலும் விவாதிக்க மட்டும் முடியாது. அதற்காக செயலில் இறங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று இது ஒரு தேசிய பொறுப்பு என்றும் கூறினார். மேலும் அவர் கூறுகையில், போதைப்பொருள் வலையமைப்புகள் தற்போது தேசிய பேரழிவாக மாறியுள்ளன. இவை இளைஞர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களின் வாழ்க்கையினை ஆபத்தில் ஆழ்த்துவதோடு நாட்டில் நடைபெறும் பல குற்றங்களுக்கும் காரணமாக உள்ளது. எனவே அரசியல் தலைமைத்துவம், நிர்வாக ஆற்றல் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்பு ஆகிய அனைத்தும் ஒருங்கிணைத்து தேசிய மட்டத்தில் செயல்படும் ஒருங்கிணைந்த திட்டத்தின் மூலம் இந்த அச்சுறுத்தலை முற்றிலும் ஒழிக்க வேண்டும். முழு நாடுமே நன்றாக தேசிய செயற்பாடு என்ற இந்த முயற்சியின் கீழ் போதைப்பொருள் அச்சுறுத்தல் குறித்து சமூக விழிப்புணர்வை மேம்படுத்தும் பெருமளவிலான பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இந்த தேசிய திட்டத்தில் இலத்திரனியல் மற்றும் அச்சு ஊடகங்கள் வழங்கக்கூடிய பங்களிப்பு குறித்து கூட்டத்தில் விரிவாக கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாதிச, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கு, அரசு மற்றும் தனியார் ஊடக நிறுவனங்களின் தலைவர்கள், பொழுதுபோக்குத்துறை பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். விவித்திரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவிக்கையில், ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள் இணைந்து நடத்தவுள்ள பெரும் பேரணி வரும் 21ஆம் தேதி நுகேகுடையில் நடைபெறவுள்ளது. அந்த பேரணிக்கு முன்னதாக தன்னை கைது செய்து குறைந்தது 2 வாரங்களாவது சிறையில் அடைக்க அரசாங்கம் திட்டமிட்டு முயற்சித்து வருவதாகவும், இதற்கு முன் 5 முறை கைது செய்ய முயன்றும் தோல்வியடைந்த அரசாங்கம் இம்முறையும் அதே முயற்சியை மேற்கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த முறை சிறைக்கு செல்வதற்கு நான் தயார் என்று அவர் உறுதியுடன் தெரிவித்தார். கொழும்பில் உள்ள பிவித்ரு ஹெல உரிமைய தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் கூறிய போது, அரசு சார்பற்ற அமைப்புகள் சிலர் உறுப்பினர்களின் மூலம் தமக்கு எதிராக முறைப்பாடுகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அந்த முறைப்பாடுகள் தொடர்பாக சாட்சியங்களை சேகரிக்கும் பணியை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நியமிக்கப்பட்ட விதம் குறித்து தாம் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்திய தகவல்கள் அவரது கௌரவத்திற்கு சேதமடைந்துள்ளதாகவும், அரசியலமைப்பு சட்டத்தின் 125வது பிரிவின் தண்டனைக்குரிய குற்றம் புரிந்ததாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளதாக கமன்பில விளக்கினார். முறைப்பாட்டை செய்த நபரை விட அதை பதிவு செய்த அதிகாரியே அதில் அதிக அக்கறை காட்டுகின்றார். எமது ஆதரவாளர்கள் ஜனாதிபதி செயலகம், மக்கள் விடுதலை முன்னணி அலுவலகம் போன்ற இடங்களில் இருப்பதை போல் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலும் எம்முடன் தொடர்புடையவர்கள் உள்ளனர். அவர்கள் நடப்பதையெல்லாம் எமக்கு தெரிவிக்கின்றார்கள் என்று கூறினார். மேலும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயக பதவிக்கு தகுதியானவர் மாதவ தென்னக்கோன் என்பவர். ஆனாலும் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் சபை முதல்வர் விமல் ரத்நாயக ஆகியோரின் தலையீட்டினால் 2ஆம் தரவரிசையில் இருந்த ரங்க திசாநாயக்கவை நியமிக்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். அந்த நியமனம் முறைகேடானது என்பதை தாம் உறுதியான சான்றிதழ்களுடன் வெளிப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். இவை அனைத்தும் வதந்திகளை அடிப்படையாக கொண்டவை அல்ல. உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட சத்தியப்பிரமாண கூற்றுக்களின் அடிப்படையிலேயே நான் கூறுகின்றேன். அந்த வகையிலேயே பணிப்பாளர் நாயகம் மோசடியால் அந்த பதவியை பெற்றிருந்தால் அதைவிட பெரிய மோசடி வேறு ஒன்றும் இல்லை என்று அவர் வலியுறுத்தினார். அரசாங்கம் இந்த தவறை சரிபார்க்க இந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மாறாக ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை பயன்படுத்தி தம்மை பழிவாங்க முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். போலீஸ் உயர் அதிகாரிகளிடமிருந்து புலனாய்வு தகவல்களை பெற்று வரும் ஒரு யூடியூபர் மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கின்றார். அரசாங்கம் எனக்கு சேறு பூசும் பொறுப்பை இந்த நபரிடம் ஒப்படைத்துள்ளது. அவர் சம்பாதிக்கும் பணத்தை சேமித்து வைத்துக் கொள்வது நலம், ஏனெனில் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய போகின்றேன் என்று கமன்பில எச்சரித்தார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டிலான் பெரேரா, நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையினை நீக்குவதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் கூறுகையில், நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்பட வேண்டும் என்பது மக்களின் நீண்டகால கோரிக்கையாகும்.
பல வருடங்களாக மக்கள் இதனை வலியுறுத்தி வருகின்றனர். அடுத்த ஜனாதிபதி தேர்தலை பற்றிய அரசியல் கணக்குகளை புறக்கணித்து இந்த முறைமையை ரத்து செய்யும் நோக்கில் அனைத்து கட்சிகளும் ஒருமித்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இது நாட்டின் ஜனநாயகத்தை பலப்படுத்தும் முக்கிய கட்டமாகும். அவர் மேலும் குறிப்பிடுகையில், நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கான பிரதான பொறுப்பு தற்போதைய அரசாங்கத்தின் மேல் உள்ளது என்பதை மறந்துவிடக் கூடாது என்று தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு தினசரி அடிப்படை சம்பளமாக 1700 ரூபாய் வழங்குவதற்கான நடவடிக்கைகளில் தலையிடுவோம் என்று உறுதியளித்துள்ளார். ஆனால் சம்பளத்தை சட்ட ரீதியாக உயர்த்த அரசாங்கத்திற்கு அதிகாரம் இல்லை என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரட்ன தெரிவித்துள்ளார். நுரலியாவில் அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்க தலைவர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் அமைச்சர் கூறுகையில், கம்பெனிகளை சம்பளத்தை உயர்த்த முடியும். அதற்காக அரசாங்கம் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளது. தொடக்கத்தில் பதில் குறைவாக இருந்தாலும் தற்போது முன்னேற்றம் காணப்படுகின்றது. ஜனாதிபதி கம்பெனிகளுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி 1700 அடிப்படை சம்பளத்தை வழங்குமாறு வலியுறுத்தியுள்ளார். அவர் மேலும் கூறினார், எதிர்க்கட்சிகள் தொழிலாளர்களை வீதிக்கு அழைத்து சென்று அசௌகரிய நிலைக்கு தள்ள முயல்கின்றன. ஆனால் நாம் உற்பத்தி பாதிக்காத வகையில் அமைதியான முறையில் சம்பள உயர்வை உறுதி செய்வோம். ₹1 கூட குறையாத 1700 அடிப்படை சம்பளத்தை பெற்றுக் கொடுப்போம். இதற்காக நவம்பர் 7 சமர்ப்பிக்கப்படும் வரவு செலவு திட்டத்திலும் இதை வலியுறுத்துவோம். எவ்வித ஆர்ப்பாட்டங்களுமின்றி அரசு உத்தியோகத்தர்களுக்கு சம்பள உயர்வை வழங்கியதை போலவே பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கும் நியாயமான சம்பளத்தினை வழங்குவோம் என்று அமைச்சர் சமந்த வித்யாரட்ன வலியுறுத்தினார். நவம்பர் 21 நுகைகுடையில் நடைபெறவுள்ள பேரணிக்காக எதிர்க்கட்சியினர் கொழும்புக்கு வருவது பேரவாவையில் மீண்டும் நீராடுவதற்காகவா என்று சர்வஜன சக்தியின் தேசிய அமைப்பாளர் திலும் அமருகம கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது அவர் மேலும் கூறுகையில், எந்த அரசியல் நடவடிக்கையும் கொள்கையற்ற முறையில் முன்னெடுக்க முடியாது. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் தலைமைத்துவம் மற்றும் அதன் இலக்குகள் குறித்து முதலில் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். தற்போதைய நிலையில் அந்த ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் நோக்கமும் வழிகாட்டுதலும் தெளிவாக இல்லை. எனவே அந்த இயக்கத்தில் எங்கள் கட்சி இணைந்து செயற்பட முடியாது. அமனுகம மேலும் குறிப்பிடுகையில், ₹1,00,000 கொடுத்தால் கூட கொலை செய்ய தயாராக உள்ளவர்கள் உள்ளனர். அதற்காக பாதாள குழுக்களை நாட வேண்டியதில்லை. நாட்டில் தேசிய பாதுகாப்பு தற்போது மிகவும் பலவீனமடைந்துள்ளது. எதிர்க்கட்சி என்பதற்காக அரசாங்கத்தின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் விமர்சிக்க வேண்டிய அவசியமில்லை. மேலும் தற்போது ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் இணைந்துள்ளதில்லை. தலைமைத்துவமும் இல்லை. நோக்கமற்ற திசை மாறிய முயற்சிகளில் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம் என்று திலும் அமனுகம வலியுறுத்தினார். சமூக ஊடகங்கள் வழியாக விளம்பரப்படுத்தப்படும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் தொடர்பான நிதி மோசடி சம்பவங்கள் தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. பணியகத்திற்கு கிடைக்கும் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயரும் நிலையில் இந்த விளம்பரங்களில் பெரும்பாலானவை போலியானவை என்றும் அவை பணியகத்தின் அங்கீகாரம் பெறாதவை என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனால் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை நாடும் நபர்கள் வேலை வழங்கும் நிறுவனங்களில் பணியகத்தால் செல்லுபடியாகும் உரிமத்துடன் பதிவு செய்யப்பட்டுள்ளனவா மற்றும் அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் பெற்றுள்ளனவா என்பதை உறுதி செய்துவிட்டு மட்டுமே பணம் செலுத்தவோ பயண ஆவணங்களை ஒப்படைக்கவோ வேண்டும் என்று பணியகம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் மோசடிகளில் ஈடுபடும் நிறுவனங்கள் அல்லது நபர்கள் குறித்து தகவல் பெற்றால் 0112822228 என்ற தொலைபேசி எண்ணிலோ அல்லது 1989 என்ற துரித எண்ணிலோ சிறப்பு புலனாய்வு பிரிவின் போலீஸ் பிரிவுக்கு தகவல் வழங்குமாறும் பணியகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கிடையில் 2025 முதல் 10 மாதங்களில் மொத்தம் 3253 இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக தென்கொரியாவிற்கு பயணித்துள்ளதாகவும் பணியகம் தெரிவிக்கின்றது. சமீபத்தில் உற்பத்தி துறையில் பணிபுரிய 2 பெண்கள் உட்பட 72 தொழிலாளர்களை கொண்ட குழு தென்கொரியாவுக்கு புறப்பட்டது. இந்த வாய்ப்புகள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் கொரிய மனிதவள மேம்பாட்டு சேவை இடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் E9 விசா பிரிவின் கீழ் வழங்கப்படுகிறது.